இந்த புதிய நாளிலும் உங்களை பார்க்கறது சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். அவருடைய வார்த்தை என்றும் மாறாத வார்த்தை, உங்களை வழி நடத்துகிற வார்த்தை. இன்றைக்கும் உங்கள் தேவைகளை அறிந்து நீங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை அறிந்து உங்களை வழி நடத்துகிறது தேவனுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், அது நீதியின் பாதையில உங்களை வழி நடத்தும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியேனாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். இந்த சம்பவத்தை நிறைய தடவை நம்ம படிச்சிருப்போம். தாவீது கோலியாத் என்ற ராட்சசனை எதிர்கொள்ள வருகிறான். யாரும் முன்வராத நேரத்தில் தாவீது யுத்தம் செய்கிறேன், சண்டை போடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சவுல் ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. இவ்வளோ சின்ன பையன் எப்படி இவ்வளோ பெரிய மனிதனை எதிர்கொள்வான் என்று. அப்பொழுது தாவீது சொல்கிறான், ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது சிங்கமும் கரடியும் ஆடுகளை பிடிக்க வரும் பொழுது அவைகளை நான் கிழித்து போட்டேன், அவைகளை கொன்று விட்டேன், இந்த பெலிஸ்தனும் அவைகளைப் போல ஒருவன் தான் அப்படின்னு சொல்லுகிறான். அப்போ இந்த இடத்துல தாவீது வெளிப்படுத்துகிறது எல்லாம் தன்னுடைய பலத்தை அங்கே சொல்லவில்லை, அவனுடைய தைரியத்தையும் நம்பிக்கையும் சொல்லவில்லை, அவன் தேவனிடத்திலிருந்து பெற்ற பலனையும் தேவன் மேல தன்னுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்திருக்கிறேன் அப்படின்றத வெளிப்படுத்துகிறான். அதனாலதான் இந்த வசனத்தின் கடைசியில சொல்லப்பட்டிருக்கு, அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தான், அவன் தேவனை நிந்தித்தான், தேவனுடைய மக்களை நிந்தித்தான். ஆகவே அவனை வீழ்த்துவதற்கு தேவனுடைய பலன் என்னிடத்துல இருக்கிறது, அது எனக்கு உதவி செய்திருக்கிறது, அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது அப்படின்றத அவன் சொல்லுகிறான். தாவீது சிங்கத்தையும் கரடியும் எதிர்கொண்ட போது அவனை அது ஆயத்தமாக்கினது, அவனை பயிற்றுவித்தது. எதிர்காலத்தில் கோலியாத் என்னும் ராட்சசனை வீழ்த்துவதற்கு அது ஒரு ஆயத்தமாக இருந்தது. அதே போலதான் இன்றைக்கும் நீங்களும் நானும் சந்திக்கிற சவால்கள், பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாமே நம்மளை பயிற்றுவிக்கிறது. இன்றைக்கு நம்மை சேலஞ்ச் பண்ணுகிற எந்த விஷயமா இருந்தாலும் எதிர்காலத்தில் வருகிற சேலஞ்சஸை எதிர்கொள்வதற்கு இப்பவே நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது, இப்பவே நமக்கு அந்த அனுபவத்தை தருகிறது. அது என்னவென்றால் நம்முடைய பலத்தினாலேயோ நம்முடைய தைரியத்தினாலேயோ எதிர்கொள்வது கிடையாது, தேவனுடைய பலத்தினாலும் தைரியத்தினாலும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற அனுபவத்தை கற்றுத்தருகிறது. All your trials are your training ground. God is preparing you for your future victories. God is preparing you for greater victories. நீங்களும் நானும் எதிர்கொள்வது வெறும் யுத்தம் கிடையாது, நீங்களும் நானும் எதிர்கொள்வது வெற்றிகளை. All the battles you face are victories. Your faith is stretched and strengthened. உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, பலப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட சவால்களையும் பிரச்சனைகளையும் பலவீனத்தையும் நீங்கள் எதிர்கொண்டாலும் எல்லாமே உங்களை ஆயத்தப்படுத்துகிறது, உங்களுக்கு கற்றுத்தருகிறது, உங்களுக்கு அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கிறது. வருகிற நாட்களில் வெற்றிகளை பார்க்கும்படிக்கு, பெரிய பெரிய வெற்றிகளை பார்க்கும்படிக்கு இன்றைக்கு உங்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் உங்களை பயிற்றுவிக்கிறது. ஆகவே இன்றைய சோதனை நாளைய சாதனையாக இருக்கிறது. நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுடைய பலத்தில் கிடையாது, தேவனுடைய பலத்தில். அந்த அனுபவத்தை நீங்கள் இன்றைக்கு பார்க்கும்படிக்கு இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் எல்லா சோதனைகளிலும் நீங்கள் எதிர்கொள்ளுங்கள், தேவ பலத்தில் எதிர்கொள்ளுங்கள். நாளைக்கு வரப்போகிற வெற்றிக்காக ஆயத்தமாகுங்கள். தேவன் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுதலை செய்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார்.